أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். لقد كان في يوسف وإخوته آيات للسائلين. யூசுப் மற்றும் அவருடைய சகோதரர்களின் வரலாறு பற்றி கேட்பவர்களுக்கு அதில் பெரும் சான்றுகள் இருக்கின்றன. إذ قالوا ليوسف وأخوه أحب إلى أبينا منا ونحن عصبة إن أبانا لفي ضلال مبين. இந்த வரலாறு இப்படி தொடங்குகின்றது. அவருடைய சகோதரர்கள் தமக்கிடையே கூறினார்கள், யூசுஃபும் அவருடைய சகோதரரும் நம்மை விட நம் தந்தைக்கு மிக பிரியமானவர்களாயிருக்கின்றனர். ஆயினும் நாம் தாமே அதிக எண்ணிக்கையுள்ள ஒரு குழுவாக இருக்கின்றோம். திண்ணமாக நம் தந்தை பெரும் தவறில் இருக்கின்றார். اقتلوا يوسف أو اطرحوه أرضا يخل لكم وجه أبيكم وتكونوا من بعده قوما صالحين. எனவே யூசுஃபை கொன்று விடுங்கள் அல்லது அவரை எங்காவது கொண்டு போய் வீசி விடுங்கள். இவ்வாறு செய்தால்தான் உங்கள் தந்தையின் கவனம் உங்கள் பக்கம் மட்டும் திரும்பும். மேலும் இதன் பின்னர் நீங்கள் நல்ல மனிதர்களாகி விடுவீர்கள். قال قائل منهم لا تقتلوا يوسف وألقوه في غيابة الجب يلتقطه بعض السيارة إن كنتم فاعلين. அவர்களில் ஒருவர் கூறினார், யூசுஃபை கொன்று விடாதீர்கள். நீங்கள் ஏதேனும் செய்துதான் ஆக வேண்டும் என்றிருந்தால் அவரை ஆழமானதொரு கிணற்றில் போட்டு விடுங்கள். அவ்வழியே வந்து போகும் பயணிகளில் எவரேனும் அவரை வெளியே எடுத்துக் கொண்டு போகக்கூடும். قالوا يا أبانا ما لك لا تأمنا على يوسف وإنا له لناصحون. இந்த திட்டத்தின்படி தம் தந்தையிடம் சென்று அவர்கள் கேட்டார்கள், எங்கள் தந்தையே, நாங்கள் யூசுஃபின் நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருக்கும் நிலையில் அவர் விஷயத்தில் நீங்கள் எங்களை நம்பாமல் இருக்க காரணம் என்ன? أرسله معنا غدا يرتع ويلعب وإنا له لحافظون. நாளை எங்களுடன் அவரை அனுப்பி வையுங்கள். அவர் உண்டு மகிழ்ந்து விளையாடட்டும். அவரை பாதுகாத்திட நாங்கள் இருக்கின்றோம் என்று கூறினார்கள். قال إني ليحزنني أن تذهبوا به وأخاف أن يأكله الذئب وأنتم عنه غافلون. தந்தை கூறினார், நீங்கள் அவரை அழைத்துச் செல்வது என்னை கவலையில் ஆழ்த்துகிறது. மேலும் நீங்கள் அவர் விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கும்போது அவரை ஓனாய் அடித்து தின்றுவிடுமோ என்று நான் அஞ்சுகின்றேன். قالوا لئن أكله الذئب ونحن عصبة إنا إذا لخاسرون. அதற்கு அவர்கள், நாங்கள் ஒரு குழுவாக இருக்கும்போது அவரை ஓனாய் தின்றுவிடுமானால் திண்ணமாக நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் அல்லவா ஆகிவிடுவோம் என்று பதில் கூறினார்கள். فلما ذهبوا به وأجمعوا أن يجعلوه في غيابة الجب وأوحينا إليه لتنبئنهم بأمرهم هذا وهم لا يشعرون. இவ்வாறு வற்புறுத்தி அவரை அழைத்துச் சென்று ஓர் ஆழமான கிணற்றில் போட்டுவிட வேண்டுமென அவர்கள் முடிவு செய்தார்கள். அப்போது நாம் யூசுஃபுக்கு அறிவித்தோம், ஒரு காலம் வரும், அப்போது அவர்கள் தங்களுடைய இந்த செயல்களின் விளைவுகளை அறியாதிருக்கும் நிலையில் நீர் அவர்களுக்கு அவற்றை அறிவித்துக் கொடுப்பீர். وجاءوا أباهم عشاء يبكون. அந்தி சாயும் நேரத்தில் அழுது புலம்பிக் கொண்டு தங்கள் தந்தையிடம் அவர்கள் வந்து கூறினார்கள்,
قالوا يا أبانا إنا ذهبنا نستبق وتركنا يوسف عند متاعنا فأكله الذئب وما أنت بمؤمن لنا ولو كنا صادقين. எங்கள் தந்தையே, நாங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபட்டிருந்தோம். யூசுஃபை எங்கள் பொருட்களின் அருகில் விட்டிருந்தோம். திடீரென்று ஓநாய் வந்து அவரை தின்றுவிட்டது. இப்போது நாங்கள் உண்மை சொல்பவர்களாயிருந்தாலும் எங்களை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். وجاءوا على قميصه بدم كذب قال بل سولت لكم أنفسكم أمرا فصبر جميل والله المستعان على ما تصفون. மேலும் அவர்கள் யூசுஃபின் சட்டையில் போலி இரத்தத்தை தேய்த்து கொண்டு வந்திருந்தார்கள். இதனை கேட்ட அவர்களுடைய தந்தை கூறினார், அவ்வாறில்லை. உங்கள் மனம் ஒரு பெரும் காரியத்தை உங்களுக்கு எளிதாக்கிவிட்டது. சரி, மிக அழகிய முறையில் நான் பொறுமையை மேற்கொள்வேன். நீங்கள் புனைந்து கூறும் விஷயத்தில் அல்லாஹ்விடம்தான் உதவி கோர வேண்டும்.